Morning students, we are going to study about Geography Unit 5 India Population, Transport, Communication and Trade. Today we see India Population. Learning objectives, அதாவது கற்றலின் நோக்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டு ஸ்டடி த லெவல்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் இன் இந்தியா. அதாவது நகரமயமாதலின் நிலைகள் மற்றும் தாக்கங்களை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம். செகண்ட் ஒன், டு நோ அபவுட் த ஹியூமன் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் மனிதவள மேம்பாடு பற்றி தெரிந்து கொள்ளுதல். டு லேர்ன் த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் இந்தியா, டு அண்டர்ஸ்டாண்ட் த கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் போக்குவரத்து அமைப்பு பற்றியும் தகவல் தொடர்பு அமைப்பு பற்றியும் தெரிந்து கொள்ளுதல். லாஸ்ட் ஒன் பாருங்கள், டு அசஸ் த நேச்சர் ஆஃப் ட்ரேட் இன் இந்தியா. இந்தியாவில் ட்ரேடு, அதாவது வணிகத்தின் தன்மையை மதிப்பீடு செய்தல். இது பாருங்கள், பாப்புலேஷன். பாப்புலேஷன் ஆனது மக்கள் தொகை, சரியா? அதாவது நம்ம ஃபஸ்ட்டு அது பார்க்க முன்னால் பாருங்கள், the study on human population is one of the most important aspect in geography of any region. அதாவது எந்த ஒரு பகுதியோடைய புவியியல் அமைப்பை பற்றி படிக்கும் பொழுது அதோட மக்கள் தொகையை பற்றி படிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. மக்கள் தொகையில் மெனி காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான காம்பனன்ட்ஸ் என்னென்னா இட்ஸ் நம்பர், காம்போசிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி. அதாவது மக்கள் தொகையோட எண்ணிக்கை, காம்போசிஷன்னா கலவைனா என்னென்ன டைப்பாக மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்றது தான். அடுத்து பாருங்கள், பரவல்னா டிஸ்ட்ரிபியூஷன், எந்தெந்த இடத்துல மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க, எங்கெல்லாம் குறைவாக இருக்காங்க அப்படின்றது. அடுத்து டென்சிட்டியாக ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் வாழக்கூடிய மக்கள் எண்ணிக்கை தான் டென்சிட்டி. The population of India as per 2011 census is 1210.19 million. சரியா? 2011 சென்சஸ் படி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி மக்கள் தொகை எவ்வளோ இருந்தாங்கன்னா 1210.19 மில்லியன் இருந்தாங்க. இது 2001 கணக்கெடுத்ததை விட 19.31 கோடி அதிகமான மக்கள் தொகை இருக்காங்க. பாருங்க, வாட் இஸ் பாப்புலேஷன்? பாப்புலேஷன் ஆனது டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ரிசைடிங் இன் எ கண்ட்ரி அட் எ ஸ்பெசிஃபைட் பீரியட் ஆஃப் டைம் இஸ் கால்டு தி பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் வசிக்கின்ற மொத்த மக்களின் எண்ணிக்கை தான் என்னது மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறோம். மக்கள் தொகையிலே சைனா முதலிடத்தில் இருக்குது. அடுத்து இந்தியா இருக்குது. வேர்ல்டோட மொத்த பரப்பில் இந்தியா 2.4% மட்டும்தான் இருக்குது. ஆனால் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 17.5% இருக்குது. இந்தியாவோடைய பாப்புலேஷன் அதோட ஏரியாவை காட்டிலும் அதிகமாக இருக்குது. அமெரிக்கா, இந்தோனேசியா, பிரேசில், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஜப்பான், இந்த 6 நாடுகளுடைய மொத்த மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 1214.3 மில்லியன் இருக்காங்க. ஆனால் இந்தியாவோட மக்கள் தொகை அந்த 6 நாடுகளின் மக்கள் தொகைக்கு ஈக்குவலாக இருக்குது. சென்சஸ், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. பாப்புலேஷன் சென்சஸ் இஸ் த டோட்டல் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங், கம்பைலிங், அனலைசிங் ஆர் அதர்வைஸ் disseminating demographic, economic and social data pertaining at a specified time of all persons in a country or a well-defined part of a country. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது என்னென்னா, ஒரு நாட்டின் குறிப்பிட்ட பகுதியிலோ அல்லது முழு பகுதியிலோ குறிப்பிட்ட காலத்தில் வாழக்கூடிய மக்களின் பொருளாதார மற்றும் சமூக புள்ளி விவரங்களை என்ன பண்ணுறாங்கன்னா சேகரிக்கிறாங்க. அந்த சேகரித்த புள்ளி விவரங்களை தொகுத்து அதை திரும்ப என்ன செய்கிறது, பகுப்பாய்வு, அனலைஸ் பண்ணி மக்களியல் பற்றிய விவரங்களை கொடுக்கறதுக்கு பேர் தான் சென்சஸ். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 வருடங்களுக்கு ஒரு தடவை நடக்கும். இதன் மூலம் சேகரிக்கப்பட்ட தகவல்கள் எதுக்கெல்லாம் உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் நிர்வாகம் பண்ணுறதுக்கும், திட்டமிடுறதுக்கும், பாலிசி உருவாக்குதல், கொள்கைகளை உருவாக்குறதுக்கும், கவர்மெண்ட்டுடைய பல்வேறு திட்டங்களை மதிப்பீடு செய்கிறதுக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயனுள்ளதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், in India the first census was carried out in the year 1872, but the first complete and synchronous census was conducted in 1881 and the 2011 census represented the 15th census of India. அதாவது இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடந்துச்சுன்னா 1872 நடந்துச்சு. ஆனால் முழுமையாக முதல்
கணக்கெடுப்பு எப்போ 1881 தான் ஆரம்பித்தாங்க. இந்த 2011 நடந்த சென்சஸ் வந்து 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி என்னென்னு பாருங்கள். இந்த டேர்ம் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ரெஃபர்ஸ் இன் த வே ஆஃப் பீப்புள் ஆர் ஸ்பேஸ்டு ஓவர் த எர்த் சர்ஃபேஸ். அதாவது மக்கள் தொகை பரவல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியோட மேற்பரப்பில் மக்கள் வந்து எந்தெந்த இடங்களில் எந்தெந்த இடங்களில் இருக்காங்க அப்படின்றத வந்து குறிக்கிறதா வந்து மக்கள் தொகை பரவல். இந்தியாவில் வந்து மக்கள் தொகை பரவல் எப்படி இருக்குன்னா, அன்ஈவனாக இல்லை, சீரற்று இருக்குது. ஏன்னா வளமான பகுதியில் வந்து அதிகமாக இருப்பாங்க, கரடுமுரடான பகுதியில் வந்து குறைவாக இருப்பாங்க. அதாவது தொழில் மையம், வேளாண்மை, அக்ரிகல்ச்சர் உள்ள பகுதியில், இண்டஸ்ட்ரியல் செக்டார் பகுதிகளெல்லாம் மக்கள் தொகை அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தொழிற்சாலையில் வேலை பார்ப்பாங்க நிறையா. அதே சமயம் மலை பிரதேசம், வறண்ட நிலப்பகுதி, காட்டு பகுதிகளெலாம் வந்து எப்படி இருப்பாங்க, மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருப்பாங்க. சில இடங்களில் மக்கள் தொகையே இல்லாமல் இருக்கலாம். இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெரைன், கிளைமேட், சாயில், டிரான்ஸ்போர்ட் அண்ட் அர்பனைசேஷன், மினரல் ரிசோர்ஸஸ், வாட்டர் பாடிஸ், இண்டஸ்ட்ரீஸ். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, மக்கள் தொகை பரவலை பாதிக்கக்கூடிய முக்கியமான காரணிகளாக இருக்குது. 1995 அதில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி உத்தரப்பிரதேச மாநிலம் தான் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக இருக்குது. இந்தியாவில் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? சிக்கிம். சரியா? சிக்கிமில் வந்து எவ்வளோ இருக்காங்கன்னா 0.61 மில்லியன் பீப்புள் தான் இருக்காங்க. அதே மாதிரி யூனியன் பிரதேசத்திலேயே நியூ டெல்லி தான் வந்து 16.7 மில்லியன் மக்கள் தொகை இருக்காங்க. அதுதான் வந்து யூனியன் டெரிட்டரிஸ்லேயே வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதியாக இருக்குது. அடுத்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ஆனது மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் டென்சிட்டி இஸ் எ பெட்டர் மெஷர்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த வேரியேஷன் இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். It is expressed in a number of persons per unit area, usually per square kilometer. அதாவது மக்கள் தொகை அடர்த்தி டென்சிட்டினா என்னன்னா, சராசரியாக ஒரு சதுர கிலோமீட்டர் ஒரு வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் வாழக்கூடிய மக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறதா என்னது? மக்கள் தொகை அடர்த்தி. இந்த மக்கள் தொகை அடர்த்தி வந்து மக்கள் தொகையில் உள்ள வேறுபாடை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 2011 ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வந்து ஆவரேஜாக மக்கள் அடர்த்தி எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 382 பேர் இருந்தாங்க. மொத்த உலகத்திலே வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக உள்ள 10 நாடுகளில் வந்து இந்தியாவும் ஒன்று. இந்தியாவில் வந்து அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலமாக எது இருக்குன்னா பீகார் இருக்குது. அதான் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து 106 பேர் இருக்காங்க. குறைந்த மக்கள் தொகை அடர்த்தியை கொண்ட மாநிலம் எதுன்னா அருணாச்சல பிரதேசம். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் 17 பேர் தான் இருக்காங்க. யூனியன் பிரதேசத்தில் வந்து டெல்லியில் எவ்வளோ இருக்காங்கன்னா ஸ்கொயர் கிலோமீட்டரில் 1320 பேர் இருக்காங்க. இதுதான் அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட பகுதியாக இருக்குது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் தான் வந்து குறைந்த மக்கள் அடர்த்தியை கொண்ட யூனியன் பிரதேசமாக இருக்குது. அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 46 பேர் தான் இருக்காங்க. 46 பேர் தான் இருக்காங்க. இது பாருங்க, பாப்புலேஷன் க்ரோத் அண்ட் சேஞ்ச், அதாவது மக்கள் தொகை வளர்ச்சியும் மாற்றமும். மக்கள் தொகை வளர்ச்சின்றது என்னது? Population growth refers to the change in the number of inhabitants of a country or territory during a specified period of time. அதாவது மக்கள் தொகை வளர்ச்சி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டின் மக்கள் தொகை எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றம் தான் என்னது? மக்கள் தொகை வளர்ச்சி. சரியா? The growth of population in India has gone through the different phases. Population of the country in 1901 was 238 million and it grew to 1210 million over a period of little more than a century. அதாவது இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி பல்வேறு காலகட்டங்களை கடந்து வந்திருக்கு. 1901 ஆண்டு 238 மில்லியனாக இருந்த மக்கள் தொகை வந்து ஒரு நூற்றாண்டுக்கு மேற்பட்ட காலத்தில் வந்து 1210 மில்லியனாக அதிகரிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், என்னென்ன காரணங்கள்,
அதாவது இந்திய மக்கள் தொகை வளர்ச்சியின் பல்வேறு நிலைகள் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பீரியட் ஆஃப் ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன் 1901 to 1921, பீரியட் ஆஃப் ஸ்டெடி க்ரோத் 1921 to 1951, பீரியட் ஆஃப் ஸ்டெடி க்ரோத் அடுத்து 51 to 81, பீரியட் ஆஃப் ஹை க்ரோத் வித் டெஃபினிட் சைன்ஸ் ஆஃப் ஸ்லோவிங் டவுன் 1981 to 2011. இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பீரியட் ஆஃப் ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன் 1901 to 1921. டூரிங் த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் 20 years, அதாவது 20 வருஷமாக வந்து இந்த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா க்ரோ பை 15 million. இந்த 20 வருஷத்தில் மக்கள் தொகை வளர்ச்சி எவ்வளோ இருந்துச்சு? 15 மில்லியனாக அதிகரிச்சிச்சு. இந்த பாப்புலேஷன் இந்த இயர் 1921 ரெஜிஸ்டர்ட் எ நெகட்டிவ் க்ரோத் ரேட் ஆஃப் -0.31%. சரியா? அடுத்து பாருங்கள், அப்படியே சடனாக 21 என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வளர்ச்சி விகிதி அப்படியே ரொம்ப குறைவாயிருச்சு, -0.31% ஆயிடுச்சு. இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த டெமோக்ராபிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இஸ் கால்டு த இயர் ஆஃப் கிரேட் டெமோக்ராபிக் டிவைடு. அதாவது இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்திய மக்களியல் வரலாற்றில் பெரும் பிளவு அப்படின்னு சொல்கிறாங்க, மக்களியல் பிளவு அப்படின்னு சொல்கிறாங்க இதை. அடுத்த ஃபேஸ் பாருங்கள், பீரியட் ஆஃப் ஸ்டெடி க்ரோத் 1921 to 1951. அது அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, இந்த ரெண்டு மக்கள் தொகை வளர்ச்சி காலம், நிலையான வளர்ச்சி காலம் எப்போன்னா 1921 to 51. இது 30 years. 30 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா டூரிங் த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் 30 years 1921 to 51, பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா க்ரோ பை 110 million. இந்த அடுத்த இரண்டாவது கட்டத்தில் வந்து 30 வருஷமாக வந்து மக்கள் தொகை வளர்ச்சி என்ன இருக்குது? 10 மில்லியன் அதிகரிச்சிருக்கு. தேர்டு பாருங்கள், பீரியட் ஆஃப் ஸ்டெடி க்ரோத் 1951 to 81. இதுவும் 30 years தான். டூரிங் த செகண்ட் ஃபேஸ் டூரிங் த தேர்ட் ஃபேஸ் ஆஃப் 51 to 81, பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா க்ரோ ஃப்ரம் 361 million in 1951 to 383 million in 1981. இந்த மூன்றாவது காலகட்டத்தில் பாருங்கள், இந்த 30 வருஷத்தில் வந்து மக்கள் தொகை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 1961 எவ்வளோ இருந்தாங்கன்னா 361 million இருந்தாங்க. 1951. இந்த 1981 எவ்வளோ பேர் இருந்தாங்க? 683 million பீப்புள்ஸ் இருந்தாங்க. Growth rate in this period is almost doubled where compared to the previous phase of the growth rate. அதாவது முன்னால் உள்ள காலங்களோட வளர்ச்சி விகிதத்தை காட்டிலும் இந்த மூன்றாவது ஃபேஸ், இந்த மூன்றாவது கட்டத்தில் வந்து வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குன்னா 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதுதான் என்னன்னு சொல்கிறோம், இந்த திஸ் பீரியட் இஸ் ஆஃப்டன் ரெஃபர்ட் டு த பீரியட் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். அதான் அதிவேக வளர்ச்சி, மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் பாருங்கள், த பீரியட் ஆஃப் ஹை க்ரோத் with definite signs of slowing down 81 to 2011. இந்த பீரியடில் என்ன ஆயிடுச்சுன்னா, பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 685 million to 1210 million டூரிங் தி ஸ்பேஸ். அதான் இந்த காலகட்டத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை எவ்வளோ இருந்துச்சுன்னா 685 மில்லியன்லேருந்து 1210 மில்லியனை அதிகரிச்சிச்சு. The growth rate of population decreased from one census to other. அதாவது அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு காலத்தில் வந்து அடுத்த 10 ஆண்டுகளில் மக்கள் தொகையோட வளர்ச்சி என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. சரியா? இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, பிகினிங் ஆஃப் நியூ எரா இன் த டெமோக்ராட்டிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. இந்த மக்கள் தொகை குறைய ஆரம்பித்த காலம் வந்து அது இன்னொரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை, அடுத்த 10 ஆண்டுடைய தொடக்கத்தை குறிச்சிச்சு. அதான் 10 வருஷத்துக்கு ஒரு சென்சஸ் எடுத்தாங்க, மக்கள் தொகை வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருந்துச்சு. திடீர்னு என்ன அடுத்த இப்போ சென்சஸ் எடுக்கும்பொழுது குறைஞ்சிருச்சு. அப்போ என்ன அடுத்த ஆண்டு அடுத்த சகாப்தம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், பாப்புலேஷன் சேஞ்ச், மக்கள் தொகை மாற்றம். பாப்புலேஷன் சேஞ்ச் ரெஃபர்ஸ் டு அன் இன்க்ரீஸ் ஆர் டீக்ரீஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் அன் ஏரியா ஃப்ரம் ஒன் பீரியட் டு அனதர் பீரியட். அதாவது மக்கள் தொகை மாற்றம் அப்படின்னா என்னன்னு பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலிருந்து மற்றொரு காலப்பகுதிக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து மக்கள் தொகை அதிகரிக்கிறதையோ குறைகிறதையோ என்னன்னு சொல்கிறோம், மக்கள் தொகை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மக்கள் தொகை மாற்றத்துக்கு முக்கியமாக என்ன காரணமாக இருக்கலாம், பெர்த் ரேட், டெத் ரேட் அண்ட் மைக்ரேஷன். அதாவது குழந்தைகள் பிறந்திருக்கலாம், நிறைய பேர் இறந்துருக்கலாம், இடம்பெயர்ந்து போயிருந்திருக்கலாம். இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. பெர்த் ரேட்னா என்னது? ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் லிவ் பெர்த் பெர் 1000 பீப்புள் இன் எ இயர். அதாவது பிறப்பு விகிதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 1000 மக்கள் தொகையில் வந்து உயிரோட பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை, அதுதான் வந்து பெர்த் ரேட். டெத் ரேட்னா என்னென்னா ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் டெத் பெர் 1000 பீப்புள் இன் எ இயர். அதாவது 1000 மக்கள் எண்ணிக்கையில், ஒரு வருஷத்தில் 1000 மக்கள் எண்ணிக்கையில் இறந்தவங்க எத்தனை பேர், அவங்கள குறிக்கக்கூட தான் டெத் ரேட். அப்போ இந்த ரேபிட் டிக்ளைன் ஆஃப் டெத் ரேட் இஸ் த மேஜர் காஸ் ஆஃப் தி ரேபிட் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் இன் இந்தியா. அதிகமாக இறப்பு வீதம் இருந்தால் என்ன ஆகும்? பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். மைக்ரேஷன் என்னது? இடம்பெயர்வு. அதாவது இட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் த ரீஜன் அண்ட் டெரிட்டரிஸ். அதாவது இடம்பெயர்வுனா என்ன? ஒரு பகுதியிலேருந்து மற்றொரு பகுதிக்கு மக்கள் இடம்பெயர்ந்து போகிறதுக்கு பேர் தான் மைக்ரேஷன். சரியா? இது எப்படி இருக்கலாம்? இட் கேன் பி இன்டர்னல் வித்தின் அ கண்ட்ரி ஆர் இன்டர்நேஷ்னல். இது எப்படின்னா ஒரு நாட்டுக்குள்ளேயும் நடக்கலாம், வேறு நாடுகளுக்கும் இடம்பெயர்ந்து போகலாம். சரியா? இன்டர்னல் மைக்ரேஷனால் மக்கள் தொகை உடைய எண்ணிக்கையில் வந்து எந்த மாற்றமுமே ஏற்படாது. இந்த இடம்பெயர்வானது மக்கள் தொகை பரவல் மற்றும் கலவையின் மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணியாக அமைகிறது. அதாவது பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் காம்போசிஷனுக்கு இது முக்கிய காரணமாக இருக்குது இந்த மைக்ரேஷன். சரியா? இந்தியாவில் பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் எங்கேருந்து நடக்கும்னா கிராமப்புறத்துலேருந்து நகர்ப்புறத்தை நோக்கி நடக்கும். ஏன்னா கிராமப்புறங்களில் வந்து போதிய வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், தகுதிக்கேற்ப வேலை இல்லாமல் இருக்கலாம். இந்த காரணங்களால் தான் என்ன செய்கிறாங்க, அவங்க நகரப்பகுதிக்கு இடம்பெயர்ந்து போகிறாங்க. இன்னொன்று வந்து தொழில் வளர்ச்சியின் காரணமாக இண்டஸ்ட்ரியல் டவுனில் வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டாக இருக்கனால அதிக வேலை வாய்ப்பு இருக்கும், அதிகமான சம்பளம் கிடைக்கும். அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. சரியா? 2011 பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வந்து 121 crore மக்களில் 45 crore வந்து என்னென்னா மைக்ரேஷன் ஆனவங்க. இதில் 37% வந்து இந்த 37 மைக்ரேஷன் ஆனவங்களில் 48% பெண்களும் 52% ஆண்களும் இருக்காங்க. ஸோ 37 மொத்த மக்கள் தொகையில் 37% வந்து மைக்ரேஷன் ஆகியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 48% லேடிஸ் இருக்காங்க, 52% யார் இருக்காங்க? ஆண்கள் இருக்காங்க. இப்போ மக்கள் காம்போசிஷனாக பாப்புலேஷன் மக்கள் தொகை கலவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, population composition refers to the characteristics such as age, sex, marital status, caste, religion, language, education, occupation, etc. அதாவது மக்கள் தொகை கலவை அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயது, அதாவது எவ்வளோ வயசு அவங்களுக்கு, பாலினம் ஆண் பெண், திருமண நிலை கல்யாணம் ஆனவங்களா ஆகாதவங்களா, ஜாதி, மதம், மொழி, கல்வி, தொழில், இது எல்லாம் சேர்ந்ததான் அது மக்கள் தொகை கலவை. The study of composition of population helps us to understand the social, economic and demographic structure of population. அதாவது இந்த மக்கள் தொகை கலவை காம்போசிஷன் பற்றி படிக்கிறது எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரு நம்ம சமூக பொருளாதார மற்றும் மக்கள் தொகையின் அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிற உதவுது. அடுத்து பாருங்கள், ஏஜ் காம்போசிஷன், வயது. The age composition of population refers to the number of people in different age groups in a country. அதாவது வயது கலவை அப்படின்றது என்னென்னா, ஒரு நாட்டில் மக்கள் தொகையில் உள்ள பல்வேறு வயது பிரிவினரின் எண்ணிக்கையை குறிக்கிறது. சரியா? அது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் மக்கள் தொகையில் வந்து வயது அடிப்படையில் பார்த்திங்கன்னா அதை 3 டிவிஷன்ஸாக பிரிக்கலாம். அதாவது 15 ஏஜுக்கும் குறைவாக உள்ளவங்க 29.5%, 60க்கு மேலே இருக்கவங்க 8% இந்தியாவில் இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா டிபெண்ட்னா அடுத்தவங்களை சார்ந்து வாழக்கூடிய பாப்புலேஷன் எவ்வளோ இருக்காங்கன்னா, மொத்த மக்கள் தொகையில் 37.5% இருக்காங்க. மீதவங்கள்லாம் வந்து உழைச்சி வாழக்கூடியவங்க 62.5%. அடுத்து பாருங்கள், செக்ஸ் ரேஷியோனா என்னது? Sex ratio is defined as the number of females per 1000 male population. This is an important social indicator to measure the extent of equality between males and females in a society at a given time. அதாவது பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோனா என்னென்னா, மக்கள் தொகையில் 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிக்கக்கூடியதான் இது செக்ஸ் ரேஷியோ.
இது வந்து எதுக்கு இது வந்து எதை அளவிடக்கூடிய குறியீடாக இருக்குன்னா, ஒரு காலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையான சமத்துவத்தின் அளவை ஈக்குவாலிட்டி அளவிடக்கூடிய ஒரு குறியீடாக இருக்குது செக்ஸ் ரேஷியோ. 2011 சென்சஸ் படி இந்தியாவில் செக்ஸ் ரேஷியோ எப்படி இருந்துச்சுன்னா, 1000 ஆண்களுக்கு 940 ஃபீமேல் இருந்தாங்க. அதாவது 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் இருந்தாங்க. இந்தியாவோட மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா பெண்களோட எண்ணிக்கை ஆண்களை விட குறைவாக இருக்குது. கேரளா, அப்புறம் பாண்டிச்சேரி, அந்த யூனியன் பிரதேசம், கேரளா மாநிலம், அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுடைய ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னா 1000 ஆண்களுக்கு மேலே அதிகமாக இருக்காங்க. கேரளாவில் 1084 பெண்கள் இருக்காங்க. பாண்டிச்சேரியில் வந்து 1038 பெண்கள் இருக்காங்க. ஆனால் வந்து இந்த டையூ டாமனில் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 618 தான் இருக்காங்க பெண்கள். அடுத்து பாருங்கள், ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர். ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர்னால் என்னது? தொழில் சார்ந்த வகை. The economically active part of a country's population is enumerated during the census operation and stated as workers. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பொருளாதார நடவடிக்கையில் பங்கு பெறும் எல்லாருமே என்னதான் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தொழிலாளர்கள் வந்து 3 டிவிஷன்ஸாக பிரிக்கிறாங்க. மெயின் ஒர்க்கர்ஸ், மார்ஜினல் ஒர்க்கர்ஸ் அண்ட் நான் ஒர்க்கர்ஸ். According to the census of India, all those who had worked for the major part of the preceding year, அதாவது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புபடி அந்த ஒரு ஆண்டில் வந்து முதன்மை தொழிலாளர்கள் பெரும்பகுதி நாட்களில் பணியாற்றுறவங்களுக்கு பேர் என்னது? மெயின் ஒர்க்கர்ஸ். ரொம்ப நாட்களில் பணியாற்றுறவங்களுக்கு பேர் மெயின் ஒர்க்கர்ஸ். அவங்க கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஒரு வருஷத்தில் வந்து 6 மாதம் அல்லது 183 நாள் வேலை பார்க்கக்கூடியவங்க தான் அந்த மெயின் ஒர்க்கர்ஸ். அப்புறம் 6 மாதத்துக்கு குறைவாக வேலை பார்க்கக்கூடியவங்க மார்ஜினல் ஒர்க்கர்ஸ், பகுதி நேர வேலையாட்கள். நான் ஒர்க்கர்ஸ் யாருன்னா வேலையே செய்யாமல் சும்மா இருக்கவங்க தான் என்னது? நான் ஒர்க்கர்ஸ். அடுத்து பாருங்கள், work participation rate denote the percentage of total workers, that is total main and marginal workers to the total population in an area. அதாவது வேலையில் வேலை பார்க்குறவங்களுடைய பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னா மொத்த தொழிலாளர்களுடைய பர்சன்டேஜை குறிக்குது. அதாவது அதிகமாக வேலை செய்யக்கூடியவங்க மெயின் ஒர்க்கர்ஸ் யார், மார்ஜினல் ஒர்க்கர்ஸ் யார் அப்படின்றத பர்சன்டேஜில் குறிக்கக்கூடியதான். 2011 சென்சஸ் இப்படி பார்த்திங்கன்னா இந்தியாவில் வேலையில் பங்கேற்போருடைய சதவீதம் எவ்வளோ இருக்குன்னா 39.79% இருக்குது. இதில் ஆண்கள், அதாவது வேலை பார்க்குறவங்க மொத்தம் 39.79%. இதில் ஆண்கள் வந்து 53.25%, பெண்கள் வந்து 25.51% இருக்காங்க. மொத்த தொழிலாளர்களில் மொத்தமாக வேலை பார்க்கக்கூடியவங்கள மெயின் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ பேர்னா 75.23%, மீதி உள்ள 24.77% யாருன்னா மார்ஜினல் ஒர்க்கர்ஸ். அடுத்து பாருங்கள், பாப்புலேஷன் டைனமிக்ஸ். Human population dynamic is a field that tracks factors related to changes in the size of population and its characteristic. அதாவது இந்த டைனமிக்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையோட அளவு மற்றும் அதன் பண்பு மாற்றங்கள் தொடர்பான காரணிகள் குறித்து படிக்கக்கூடிய துறையாகும். மக்கள் தொகையோட அளவு, அதோடைய பண்பு தொடர்பான காரணிகளை பற்றி படிக்கக்கூடியதான் என்னது? இந்த டைனமிக் சேஞ்ச். பாப்புலேஷன், the size of population characteristics undergoes changes constantly. இந்த மக்கள் தொகையின் அளவு என்ன செய்யும்? அதிகமாக மாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். மக்கள் தொகை அதிகரிக்கிறனால இந்த பயோடைவர்சிட்டி, விண்டு, லேண்டு, வாட்டர் எல்லாமே என்னாகும்? பொல்யூஷன் ஆகுது. அடுத்து பாருங்கள், ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஓவர் பாப்புலேஷன் என்னது? அதிக மக்கள் தொகையால் ஏற்படும் பிரச்சனைகள். உங்களுக்கே தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும். சுற்றுச்சூழல் மாசுபடும், வேலையில்லாமல் திண்டாட்டம் ஏற்படும். இதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா growing pressure of population on
resource base created many socio-economic, cultural, political, ecological and environmental problems. அதான் இந்தியாவில் அதிகரித்து வரக்கூடிய மக்கள் தொகையினால் சொசைட்டிலையும் சரி, எக்கனாமிக்ஸ்லேயும் சரி, கலாச்சாரம், அரசியல் மற்றும் சுற்றுச்சூழலில் பெரும் மாற்றங்கள் ஏற்படுது, ப்ராப்ளம் உருவாகுது. மக்கள் தொகை பிரச்சனைன்றது என்னது? இடம் மற்றும் காலத்துக்கு ஏற்ப மாறுபடுது, இடத்துக்கு ஏற்பையும் டைமுக்கு ஏற்ப மாறுபடுது. மக்கள் தொகை அதிகரிப்பினால் என்னென்ன பிரச்சனைகள் எப்படின்னா, ஓவர் க்ரௌடிங், மக்கள் தொகை நெருக்கடி ஏற்படுது. சரி, அடுத்து வேலை வாய்ப்பு இன்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா திண்டாட்டம் உருவாகுது. அடுத்து என்னென்னா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், அவங்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலை கிடையாது. அவள் லோ லிவிங் ஸ்டாண்டர்ட், வாழ்க்கை தரம் குறைவாக இருக்கிறது. மால் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, இயற்கை மற்றும் வேளாண் வளங்களை தவறாக நிர்வகித்தல். அப்புறம் ஆரோக்கியமில்லாத சுற்றுச்சூழலில் வாழ்தல். இது எல்லாமே மக்கள் தொகை பிரச்சனையால், மக்கள் தொகையால் அதிகரிப்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், அர்பனைசேஷன், அதாவது நகரமயமாக்கம். The process of society's transformation from rural to urban is known as urbanization. அதாவது கிராமப்புற சமுதாயம் நகர்ப்புற சமுதாயமாக மாற்றமடைகிறது தான் என்னென்னு சொல்கிறோம், அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், அர்பனைசேஷன் இன் இந்தியாவில் நகரமயமாயம் எப்படி இருக்குது? The level of urbanization is measured in terms of percentage of urban population. அதாவது நகர்ப்புற மக்கள் தொகை சதவீதத்தின் அடிப்படையில் தான் நகரமயமாக்கத்தை கணக்கிடுறாங்க. இந்தியாவில் இந்த அர்பனைசேஷனோடைய நிலை 1901 2011 வரை 3 மடங்குக்கு மேலே அதிகரிச்சிருக்கு. நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா 2001 கணக்கெடுக்கும்படி 27.82% இருந்த அர்பன் பீப்புள் 2011 எவ்வளோ இருக்காங்கன்னா 31.16% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. சரியா? இந்த அர்பனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் ஆஃப் அர்பனைசேஷன் நம்ம ஸ்டேட்ஸுக்கு இடையில் டிஃபர் ஆகுது, ஒரு ஸ்டேட்டுக்கு டிஃபர் ஆகுது. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கோவா தான் 62.17% அர்பன் பீப்புள் இருக்காங்க இந்த கோவாவில். அதுதான் மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்டாக இருக்குது. அப்புறம் லீஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட்டாக எது இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். அங்கே 10.04% அர்பன் பாப்புலேஷன் இருக்காங்க. யூனியன் பிரதேசத்தில் நியூ டெல்லி 97.50%, சண்டிகரில் 97.25% உள்ள அதிகமான அர்பனைசேஷன் பகுதிகளாக இருக்குது. பெரிய பெரிய மாநிலங்களுக்குள்ள இடையில் பார்த்திங்கன்னா அதிகமாக அர்பனைசேஷன் ஸ்டேட்டாக எது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு 48.4%, அதுக்கடுத்து கேரளா 47.7%, அடுத்து மகாராஷ்டிராவில் 45.2% இருக்குது. 2001 சென்சஸ் படி பார்த்தா 2774 என்ன இருந்துச்சுன்னா சிட்டிஸ் இருந்துச்சு. இப்போ 2011 பார்த்திங்கன்னா அந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படி 7935 சிட்டிஸ் இருக்குது. சரியா? மொத்தம் 468 அர்பன் அக்ரிமரேஷனாக என்னது? நகர குவியல்கள் போய் நகரத்தில் போய் சேர்ந்தவங்க 468 ஃபஸ்ட் கிளாஸ் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா 53 நகரங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு அதிகமாக இருக்காங்க. அதாவது மொத்தம் 468 நகரங்களில் அவங்க அங்கே என்னென்னா போய் நகர குவியல்கள் மக்கள் போய் அங்கே போய் வேறு பகுதியிலேருந்து போய் அங்கே சேர்ந்தது 468 மொத்தம். அதில் பார்த்திங்கன்னா 53 ஸ்டேட்டில் யார் இருக்காங்க, சிட்டிஸில் யார் இருக்காங்கன்னா 1 மில்லியனுக்கு மேலே பாப்புலேஷன் இருக்காங்க. இந்த நகரங்களை என்னென்னு சொல்கிறாங்கன்னா மில்லியன் சிட்டிஸ். இது என்னென்னு சொல்கிறாங்க, மில்லியன் சிட்டிஸ். இதெல்லாம் நம்ம நாட்டுடைய முக்கியமான அர்பன் சென்டர்ஸாக இருக்குது. இந்த அமாங் த மில்லியன் சிட்டிஸ், இந்த மில்லியன் நகரங்களுக்கு இடையிலையும் சரியா இந்த நகர்ப்புற குவியல்கள், அதாவது மக்கள் போய் அங்கே சேர்ந்து அப்படியே மக்கள் தொகை அதிகரித்து பார்த்திங்கன்னா 10 மில்லியனுக்கு மேலாக மக்கள் தொகை இருக்காங்க சில நகரங்களில். அந்த நகரங்களுக்கு பேர் என்னென்னா மெகா சிட்டிஸ். அதாவது 1 மில்லியன் இருக்கிறது மில்லியன் சிட்டிஸ், 10 மில்லியனுக்கு மேலே இருக்கிறது மெகா சிட்டிஸ். இந்த மெகா சிட்டிஸ்லாம் முக்கியமாக எதுன்னு பார்த்திங்கன்னா மும்பை,
சரியா? மும்பை வந்து 18.4 மில்லியன், டெல்லியில் வந்து 16.3 மில்லியன் அண்ட் கொல்கட்டாவில் வந்து 14.1 மில்லியன். இந்த 3 தான் வந்து மெகா சிட்டிஸ். அடுத்து பாருங்கள், இம்பேக்ட் ஆஃப் அர்பனைசேஷன். அர்பனைசேஷனுடைய தாக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அர்பனைசேஷன் அண்ட் பாப்புலேஷன் கான்சன்ட்ரேஷன் go hand in hand and are closely related to each other. அதாவது நகரமயமாக்கலும் மக்கள் தொகை அடர்த்தியும் ஒன்றுக்கொண்டு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்குது. இந்தியா மாதிரி உள்ள வளரும் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இந்த நகரமயமாதல் அர்பனைசேஷன் ரொம்ப வேகமாக அதிகரிச்சுட்டு வருது. கிராமத்திலேருந்து நகரங்களுக்கு இடம்பெயர்தல்லாம் வந்து நகர்ப்பகுதியில் என்ன ஏற்படுதுன்னா, கிராமப்பகுதியில் இருக்கவங்க கூட நகர்ப்பகுதிக்கு போயிடுறாங்க. இப்போ இதனால் என்ன ஏற்படும், அந்த நகரப்பகுதியில் எப்படி இருக்கும், டவுன் பகுதியில் அர்பன் பகுதியில் மக்கள் தொகை அதிகமாக ஏற்படும், ஓவர் பாப்புலேஷன் உருவாகும். மும்பை, கொல்கட்டா, டெல்லி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கெப்பாசிட்டியை விட அதிகமாக மக்கள் தொகை அங்கே இருக்கிறாங்க. 2011 சென்சஸ் படி இந்தியாவில் வந்து அர்பன் பாப்புலேஷன் 377 மில்லியனுக்கு மேலே இருக்குது. இது வந்து அமெரிக்கா நாட்டோடைய மொத்த மக்கள் தொகை காட்டிலும் அதிகமாக இருக்குது. இப்போ 2030 பார்த்திங்கன்னா 50% அதிகமான மக்கள் எப்படி இருக்காங்க, நகர்ப்புறத்தில் தான் இருப்பாங்க, வசிப்பாங்க. அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு அர்பனைசேஷன் அதிகமான பேர் வந்து கிராமப்பகுதியிலேருந்து நகர்ப்புறத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த என்னென்ன நகரமயமாக்குதலால் ஏற்படும் பிரச்சனைகள் என்னென்ன, அதாவது மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன். ஒன்று வந்து என்னது, இட் கிரியேட்ஸ் அர்பன் ஸ்ப்ராவல் அப்படின்னானது நகர விரிவாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மக்கள் தொகை அங்கே போய் சேர்ந்ததுனால என்ன ஆகுது, நகரம் விரிவாக்கம் ஏற்படுது. இட் மேக்ஸ் ஓவர் க்ரௌடிங் இன் அர்பன் சென்டர்ஸ். இதனால் அர்பன் சென்டர்ஸில் என்ன வரும், மக்களுடைய நெருக்கடி ஏற்படும். இட் லீட்ஸ் டு ஷார்ட்டேஜ் ஆஃப் ஹவுசஸ் இன் அர்பன் ஏரியாஸ். இதனால் பார்த்தோன்னா நகர்ப்புறங்களில் குடியிருப்புகளுக்கு பற்றாக்குறை ஏற்படும். அங்கே உள்ள வீடுகள் வந்து ஆள்கள் போய் தங்குறதுக்கு வீடுகள் இல்லாமல் போயிடும். இட் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்லம்ஸ், குடிசை பகுதி. இதனால தான் என்ன ஏற்படுறாங்க, அங்கங்கே குடிசை போட்டு தங்க ஆரம்பிக்கிறாங்க. இட் இன்க்ரீசஸ் டிராஃபிக் கன்ஜெக்ஷன்ஸ் இன் சிட்டிஸ், போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். இட் கிரியேட்ஸ் வாட்டர் ஸ்கார்சிட்டி இன் சிட்டிஸ், குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும். இட் கிரியேட் ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ஏற்படும். இட் பர்சஸ் த ப்ராப்ளம் ஆஃப் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், திடக்கழிவு மேலாண்மை வந்து ப்ராப்ளம் ஆயிரும். இட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் க்ரைம், குற்றங்கள் அதிகரிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் வந்து நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டி இருக்கும், நகர்ப்புறத்தில் வந்து அந்த சேஃப்டி இருக்காது. அதனால் குற்றங்கள் வந்து அதிகமாக இருக்குது. இது ஒரு காரணம், அர்பனைசேஷன் மக்கள் போய் இவங்க போய் சேர்றது ஒரு காரணமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட்னானது மனித வள மேம்பாடு. டாக்டர் மஹபூப் உல் ஹக் டிஃபைன்ட் as it is the process of enlarging the range of people's choice, increasing their opportunities for education, healthcare, income and empowerment. அதாவது டாக்டர் மஹபூப் அல் ஹக் அப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மனிதவள மேம்பாடுன்றது என்னது, ஹியூமன் டெவலப்மெண்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, உடல்நலம், வருமானம், அதிகாரம், அதாவது எஜுகேஷன், ஹெல்த் கேர், இன்கம் அண்ட் எம்பவர்மெண்ட். இந்த ஃபீல்டில் வந்து மக்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் ஒரு செயல்முறை. இந்த ஃபீல்டில் மக்களுக்கு அதிகமான சான்சஸ் கொடுக்கணும். இதுதான் என்னது, ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ்னால் குறியீடுகள், அது மனிதவள வளர்ச்சி குறியீடுகள் என்னென்னு பாருங்கள். பாப்புலேஷன் ட்ரெண்ட், ஹெல்த் அவுட்கம்ஸ், எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ், நேஷனல் இன்கம் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், ஒர்க் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், ஹியூமன் செக்யூரிட்டி, ஹியூமன் அண்ட் கேபிட்டல் மொபிலிட்டி, சப்ளிமெண்ட்ரி இண்டிகேட்டர்ஸ். இதெல்லாம் வந்து என்னது, மெயின் இண்டிகேட்டர்ஸ், மெயின் குறியீடுகள். என்னென்னது, மக்கள் தொகை போக்கு, ஆரோக்கியம், ஹெல்த்து, எஜுகேஷனில் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறது, தேசிய வருமானம், வள கூட்டமைப்பு, தொழில், வேலைவாய்ப்பு, மனித பாதுகாப்பு, மனித மற்றும் முதலீட்டு ஈர்ப்பு ஆகியெல்லாம் வந்து இதோடைய குறியீடுகள். துணை குறியீடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, perception of well-being and status of fundamental rights, treaties or the human development indicators. என்னென்னது,
துணை குறியீடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்வாழ்வியல், நல்ல என்னது நல்வாழ்வியல்னா என்னது, பெர்செப்ஷன் ஆஃப் வெல்பீயிங், உணர்வு மற்றும் அடிப்படை உரிமை, ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ட்ரீட்டிஸ். இதுதான் வந்து என்னது அதோடைய சப்ளிமெண்ட்ரி இண்டிகேட்டர்ஸ். அடுத்து பாருங்கள், மெஷரிங் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட், மனிதநல மேம்பாட்டை எப்படி அளவிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து HDI is a composite index focusing on 3 basic dimension of human development. அதாவது மனிதவள மேம்பாடு அப்படின்றது என்னென்னா 3 அடிப்படை பரிணாமங்களை கொண்ட ஒரு அமைப்பு. அந்த 3 அடிப்படை பரிமாணங்கள் என்னென்னது, ஹெல்த், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். ஹெல்த்னா ஆரோக்கியம், பிறப்பு காலத்தில் சராசரி வாழ்நாள் மதிப்பீடு, உடைய சராசரி வாழ்நாள் இவ்வளோ தான் அப்படின்ற மதிப்பீடு பண்ணுறது. செகண்ட் ஒன் எஜுகேஷன், எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் ஃபார் ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரன் அண்ட் ஆவரேஜ் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் ஃபார் த அடல்ட் பாப்புலேஷன்ஸ். அதாவது எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளின் படிப்பு காலம், அப்புறம் வயது வந்து ஒரு அடல்ட்டுடைய சராசரியாக பள்ளிகளில் கற்கும் காலம், அவங்க எவ்வளோ நாள் ஸ்கூலில் படிப்பாங்க அப்படின்றது. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இன்கம். சரியா, இன்கம் என்னது, மெஷர்டு பை கிராஸ் நேஷ்னல் இன்கம் அண்ட் பெர் கேபிட்டா இன்கம், அதாவது நிகர தேசிய வருமானம் மற்றும் தனிநபர் வருமானம். இதுதான் வந்து என்னது ஹியூமன் டெவலப்மெண்ட்டை அளவிடக்கூடிய அளவீடுகள், மேம்பாட்டுடைய அளவீடுகள். சரியா, அடுத்து பார்த்திங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் கிளாசிஃபிகேஷன், இதோட வகைப்பாடு என்னென்ன. HDI classification are based on HDI fixed cutoff points which are derived from the qualities of distributions of the components indicators. அதாவது மனிதவள மேம்பாட்டு குறியீடு அதோட வகைப்பாடு என்னென்னா நிர்ணயிக்கப்பட்ட குறியீடு புள்ளிகளின் அடிப்படையில் கணக்கிடுறாங்க. சரியா, இந்த வகைப்பாடு என்னென்னு பாருங்கள். HDI of less than 0.550 is used for low human development. 0.550 to 0.699 stands for medium human development. 0.700 to 0.799 for high human development. 0.8 or greater for a very high human development. அதாவது உங்களோட வளர்ச்சி எப்படி பிரிக்கிறாங்கன்னா, HDI 0.550 அப்படின்றது என்னது, குறைந்த மனிதவள மேம்பாடு, ரொம்ப குறைவான மனிதவள மேம்பாடு. 0.550 to 0.699 என்னென்னா மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட், மிதமான மனிதவள மேம்பாடு. 0.700 to 0.799 அது என்னென்னா ஹை. சரியா, ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட். 0.880 அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வெரி ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட். இப்படி தான் மனிதவள மேம்பாடை வகைப்பாடு பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.